அப்படிங்க ஒரு வியூ பாருங்க. எங்கே வந்துருக்குன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு அந்த வியூ பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டிலாம் இருக்கா, அப்படி அங்கே பாருங்கள் இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு வந்துருக்கு. ஸோ வாங்க போகலாம், எப்படி இருக்கு எது பார்க்கலாம் வாங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த வேலையிலேருந்து கோபி டூல் இருக்கிறாங்களா, டீ டூல் சாரி, அதோட பழைய மிஷின் வச்சுருக்காங்க. அப்படியே போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் நான் டீ எஸ். இங்கே வந்தீங்கன்னா ஜிபே, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதுதான் முடியும், கேஷ் முடியாது. ஸோ நம்ம மனுஷனாலும் வந்து கேஷ் கொடுக்கல. நல்ல வேறு அண்ணன் உதவிச்சாங்க, அண்ணன் உதவிச்சாங்க, அவர் ஜிபே மூலிமா அவருக்கு நம்ம கேஷ் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் வந்து ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் வந்து ஆன்லி ஜிபே தான், ஜிபே கிரெடிட் கார்டு, நோ கேஷ். ஓகே வாங்க உள்ளுக்கு போகலாம். இது எப்படி உருவானுச்சு, எங்கேருந்து வந்தாங்க, அதோ கப்பை எதில் எடுத்து வந்தாங்க, அந்த விதைங்க போட்டு அப்புறம் எப்படி கொண்டு வந்தாங்க அதில் போட்டு. ஓகே அதோட வாசனை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் எப்படி அந்த வாசனை பார்க்கலாம், அதோட பச்சை இலை, பச்சை இலை வாசனை பாருங்களேன், பச்சை இலை வாசனை. ஸோ அதெல்லாம் இது பண்ணி அதில் அரைக்கிறாங்க. ஆனால் அந்த இலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிச்ச மாதிரி, புளியலை மாதிரி இருக்குது, புளிச்சக்காய் கிடைப்பாங்க அந்த இலை மாதிரி இருக்குது. இந்த மிஷின் என்னன்னா அதை போட்டுருக்காங்க பாருங்க. இதில் வந்து எல்லாத்துக்கும் போகிறப்ப அப்புறம் வந்து அப்படியே காய வச்சு வர வரன்னு கொண்டு போயிட்டு அது வந்து சின்ன பேக்.
வந்து கடமைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து 200. ஸோ நான் வந்து 3 பேக்கெட் எடுத்துருக்கேன். ஸோ என்ன அண்ணனுக்கு எங்களுக்காக இருக்குது. அப்புறம் பாப்பாவுக்கு ஸ்பெஷலாக சாக்லேட் அதுவும் 200. ஸோ அங்கே எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு டேக் போட்டுருக்காங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேமெண்ட் கட்டிடுவோம். பேமெண்ட் கட்டினா அவங்க இந்த மாதிரி ரிசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அவங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அந்த அக்கா அழகாக பேக் பண்ணி கொடுப்பாங்க. வச்சுக்கிறாங்க அக்க போடுறாங்க. ஓகே, இங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பேக் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி துணி பேக் தான். ஸோ அந்த பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, தேங்க்ஸ். அடுத்தது டீ ஃபேக்ட்ரி முடிச்சு சாக்லேட் ஃபேக்ட்ரி போகிறோம். வாங்க. நன்றி. 3 கொடுத்துருக்காங்க. பட்டர் ஸ்காட்ச் இருக்கு. ரேஷ் கிரீப்பி நல்லா இருக்கு. அது 3 நல்லா தான் இருக்கு. அதுதான் ஃபேக்ட்ரி செய்யணும். ஃபேக்ட்ரி நான் செக் பண்ணுறாங்க. அதாவது கிறிஸ்பி நான் செக் பண்ணுறாங்க. ஹலோ கைஸ், ஓகே நம்ம வந்து இப்போ வந்து டீ ஃபேக்ட்ரி போயிடாச்சு, சாக்லேட் ஃபேக்ட்ரி போயாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ போகிற வழியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டே tuned. அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். பனி மூட்டை பாருங்கள் இறங்குறப்ப. மணி இப்போ எத்தனை மணி? மத்தியானம் 3:30 மணி. பனி மூட்டத்தை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. 3:30 மணிக்கு அழகா இருக்கு. வாவ், கீழே ஒண்ணுமே தெரியல பாருங்களேன். அல்டிமேட்டா இருக்கு. அங்க ஒரு கோயில் தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலி இந்த கேமராலே தெரியல. இப்போ அந்த கோயிலை காமிப்பேன் பாருங்க. அந்த கோயிலை பார்ப்பீங்க பாருங்க. ஒரே அளவு இந்த கோயில் தெரியுதா? இப்போ அந்த கோயில் அங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியல. அந்த மிஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையா இருக்கு. வாவ் 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 வாவ். வா 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 வா, நல்லா இருக்கு. மத்தியானம் 3:30 மணிக்கு இந்த மிஸ்ட்டு இங்கே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கீழே இருக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம ஈசா டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஸோ சிவன் சிவா 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 சிவா. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்து இங்கே வந்து எலக்ட்ரிக் கார் இருக்கு. நாளுக்கு வந்து 10 ரூபா சார்ஜஸ். கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ அதனால் அண்ணன் தான், அண்ணன் பேர் அண்ணன் வந்து ஒடிசாலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணன் முன்னுக்கு இருப்பார். ஸோ அவர்கிட்ட எடுத்துட்டிங்கன்னா அழகாக அருமையாக கொடுத்துருவாரு. ஸோ அண்ணன் சொன்ன தான் மொதல் வாட்டி வந்து இந்த மாட்டமாக இருக்குது. எப்படின்னா அது அழகாக வேலை
பார்க்கிங் சொன்னாங்க வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். ஸோ போயிட்டு இருக்கோம். ஸோ இது பார்க்கிங் நீங்கள் லைட் பார்க்கலாம். ஆக்சுவலி லைட் ஹவுஸ் அந்த ஷோ வந்து கேன்சலாம். ஸோ 4 நாள் கேன்சலாம். நேற்று போட்டுட்டு கழட்டிட்டாங்களாம். ஸோ 4 நாள் கேன்சலாம். ஓகே கைஸ், ஸோ இதோட நம்ம பார்க்கிட்ட வந்து பார்த்துட்டு நம்ம ப்ளாக் ஆன் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஊட்டியிலேருந்து இறங்கி ஒரு சின்ன ஸ்பீட் ஷோ அதுக்கு நம்ம போடல புதுசாக ஆர்டிஸ்ட் வந்தீங்கன்னா அந்த லைட் ஷோ பார்க்குறதுக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இங்கே சேர்ந்தது மணி ஆல்மோஸ்ட் 7:30 அண்ட் நான் த ப்ராப்ளம் இஸ் அந்த ஷோ வந்து ரத்து பண்ணியிருக்காங்க டியூ டு சம் ஆடியோ ரீகேல்குலேஷன். ஸோ அதனால் வந்து எனிவே பார்த்ததே பெரிய விஷயம். ஸோ இதோட நம்ம ப்ளாக் எண்ட் பண்ணிக்குவோம். மறக்காமல் நம்ம சேனல் பெரிய விஷயம் சேனல் லைக் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்மில் டிக்கெட் ஆட் பண்ணிடுவோம். அடுத்த ப்ளாக்ல பார்ப்போம். விதவிதமாக இருக்கும். ஓகே கைஸ், ஸோ ப்ளாக் எண்ட் பண்ணாலும் நம்ம இதில் வந்து வீடியோ வரும். ஸோ நம்ம சாப்பிட்டாச்சு. ஸோ நான் பரோட்டா சாப்பிட்டேன், 3 பரோட்டா, அப்புறம் பட்டர் சிக்கன் சாப்பிட்டேன், அப்புறம் ரொட்டி 9 கொத்து பரோட்டா எல்லாம் சாப்பிட்டாங்க. டீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்துங்க, அந்த கோயிலேருந்து வெளியே ஆனோடனே இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்துங்க, சிங்கை மசாலா ஹோட்டல் உணவகம். ஓகே, சாப்பாடு அருமையாக இருந்துச்சு, சர்வீஸும் நல்லா இருந்துச்சு, தப்பே சொல்ல முடியாது. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் இன்ஃபோ ரெஸ்டாரண்ட் பாருங்கள், எட்மைன் லோக்காக இருந்துச்சு. ஓகே.